ஹாய் guys, this is my day one of my travel diaries. எப்படி டெல்லி போனீங்க, மணாலி எந்த பேக்கேஜ்ல போனீங்கன்னு so many DMs. So உங்களுக்காகவே நான் அங்க போன எல்லாத்தையுமே ஒவ்வொரு சீரியஸா அப்லோட் பண்றேன். So டெல்லி ட்ரெயின் பாத்தீங்கன்னா எனக்கு மதுரையில நைட் 1 மணிக்கு தான். So அதனால மதுரை போய் ஒரு சூப்பரான டின்னரை முடிச்சிட்டு காவியாவை அப்படியே சென்னைக்கு வழி அனுப்பி வச்சுட்டு நான் ட்ரெயினை பிடிச்சிட்டேன். வந்து செகண்ட் ஏசி தான் புக் பண்ணிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைமா பேரண்ட்ஸ் கூட தான் நான் வந்து டெல்லி லாங் ஜர்னி பண்ணியிருந்தேன். நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது. ஸோ கொஞ்சம் பயமும் நிறைய எக்ஸைட்மெண்ட்டும் இருந்துச்சு. ஸோ மார்னிங் ஒரு 7:30க்கு எந்திரிக்கும் போது எந்த ஊர்ல இருக்குன்னே தெரியல. அப்படியே எந்திரிச்சு பிரஷ் பண்ணிட்டு மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டு பார்த்தா சென்னை வந்தாச்சு. ட்ரெயின்குள்ள ஒரு ஸ்நாக்ஸ் எனக்கு வாங்கவே பிடிக்கல. சென்னை ஸ்டேஷன் அந்த பனானா பார்த்ததும் அப்படியே வாங்கி வச்சாச்சு. சென்னையில எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் தம்பி சரோ பள்ளின்னு கூப்பிடுவோம் நாங்க. ஸோ இவனை நைட்டே நான் வந்து சொல்லிட்டு சென்னையில வண்டி நிக்கோண்டா மீட் பண்ண வரையான்னு கேட்டிருந்தேன். ஸோ எனக்கு பிரேக்ஃபாஸ்டோட மீட் பண்ண வந்துட்டு அவன் வாங்கி கொடுத்த இட்லி வடையும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் மொபைல்ல ரீல்ஸ் அப்படியே கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நம்ம கேகே பேக்ஸ் அக்கா லாவா கேக் கொடுத்திருந்தாங்க. அதை கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு அப்படியே லைட்டா தூக்கத்து போட்டு எந்திரிச்சு பார்த்தா மணி 3 மணி. சாப்பாடு எதுவுமே வரல. நேரா நானே பேண்ட்ரிக் போய் லஞ்ச் வாங்கிட்டு வந்தேன். சாப்பாடை பாருங்க கவர்ல வச்சு கொடுக்குறாங்க. அந்த பருப்பு எனக்கு பிடிக்கல, ஆனா அந்த சுண்டல் குழம்பு சூப்பரா இருந்தது. லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு மூவியை பார்த்துட்டு ஈவினிங் அப்படியே கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். அப்படியே நைட் ஆயிடுச்சு. டின்னருக்கு வெளியில இருந்து ஐஆர்டிசி ஆப்ல ஃபுட் ஆர்டர் பண்ணிருந்தேன். ரொட்டி, பொட்டேட்டோ, பன்னீர், ரசகுல்லான்னு செமையா வந்துச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க போயாச்சு. சோ நெக்ஸ்ட் விலாக நாளைக்கு பார்க்கலாம். பை பை, குட் நைட்.